கற்றும் கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரணிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர் தம்போர் கொடியே புற்றரவல்குள் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழி எல்லோரும் வந்து நின் முற்றமும் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்று குரங்கும் பொருளெலோரெம்பவாய். ராமகிருஷ்ணரி. இந்த 11வது பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒரு பாசுரத்துலேயும் அவங்களோட தோழிகளை நீராடுறதுக்காக காலங்காத்தால் எழுப்புறா. அதில் சொல்லும்போது அந்த தோழிகளையும் ரொம்ப புகழ்ந்து சொல்லுவாள். அதே மாதிரி பகவான் கிருஷ்ணனுடைய லீலைகளை ரொம்ப அழகாக சொல்லுவாள். இதில் என்ன சொல்கிறான்னா, கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போராடும் தன்மையுடையவனுமான மாசு மறுவற்றவனுமான கோபாலனை தழுவு துடிக்கின்ற பொற்கொடியே, புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அல்குலை உடைய மயில் போன்றவளே, நம் சுற்றுப்புறத்திலுள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் கூடிவிட்டார்கள். அவர்கள் மேக வண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். செல்வத்தையும் பெண்மையையும் இதெல்லாம் கேட்டு அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. இதில் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, தோழியோ எழுந்த பாடில்லை. நாம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம பாட்டுக்கு அவளை விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்ருப்போம். ஆனால் ஆண்டாள் அப்படி பண்ணலை. நீராட சென்றிருப்போம், ஆனால் பக்தி நெறிக்கு அது அழகல்ல. பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று. எல்லோரும் இறைவனை நாட வேண்டும், அவனுடைய அருளை பெற வேண்டும், அவன் புகழ் பேச வேண்டும். அப்போதுதான் அவன் அருள் கிடைக்கும். இதனால் தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம். இந்த மார்கழி மாதத்தில் ஒரு பாசுரம் டெய்லி நம்ம பாடி அந்த கிருஷ்ணனுடைய பதத்தை பாதத்தை பற்றுவோமாக. ராமகிருஷ்ண ஹரி.